எனது அருமை யூடியூப் ரசிகர்களே, பார்வையாளர்களே, என்னை வாழ வைத்த வாடிக்கையாளர்களே, என்னை உற்சாகப்படுத்திய எனது அருமை ரசிகர்களே, என்னை ஏங்க வைத்த உழைப்பாளிகளே, உங்கள் அனைவரையும் வணங்கிவிட்டு உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களே, தமிழகத்திலே வட இந்தியர்களாக இருந்தாலும் சரி, தெலுங்கர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை முஸ்லீம் பெருமக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ பெருமக்களாக இருந்தாலும் சரி, சமணமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, புத்தர்களாக இருந்தாலும் சரி, தமிழகத்திலே எங்களோடு தங்கி எங்களோடு உறவாடி எங்களுடையோடு தமிழ்மொழி பேசுகின்ற அத்தனை பேருக்கும் எனது களக்காடு காயல்பட்டினம் ஜெயந்தி ஸ்வீட்ஸ் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இன்றைக்கு தான் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினமும். அது தமிழில் பிறக்க வேண்டியவர் தான். அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த தமிழ்மொழி இதனுடைய பெருமையை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரியாதது இல்லை. உலகத்தினுடைய முதல்ல தோன்றின மொழி அது எல்லாருக்கும் தெரியும். இயல், இசை, நாடகம், எழுத்தில் கூட உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து என்று சிறப்பு பெற்றது. இங்கே இந்த மொழியினுடைய அருமையை தெரிந்து இங்கே பிறந்த கவிஞர்கள், புலவர்கள் எல்லாம் எழுதிய நூல்கள், திருக்குறளிலிருந்து, தேவாரத்திலிருந்து, திருவாசகத்திலிருந்து, குறுந்தொகை, தொல்காப்பியம் நிறைய இருக்குது. கீழ்கணக்கு நமக்கு நிறைய தெரியல. அதெல்லாம் அந்த நூல்களை எல்லாம் படித்து அதையெல்லாம் உணர்ந்து தமிழ் மாணவனாகவே மாறி தன்னுடைய கல்லறையில் தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று வீரமாமுனிவர் என்று தன் பெயரையே மாற்ற வைத்தது இந்த மொழி என்று சொன்னால் இதற்கு மேல் சிறப்பு என்ன சொல்ல வேண்டும்? நான் அடிக்கடி சொன்னது போல, நான் வடிவம் பெற்றதினாலோ, நான் இந்த மனித வடிவம் பெற்றதினாலோ, அல்லது என் தாய் வடிவம் பெற்றதினாலோ, என் தகப்பன் வடிவம் பெற்றதினாலோ, என் மகன் வடிவம் பெற்றதினாலோ, அல்லது என்னுடைய உறவுகள் வடிவம் பெற்றதினாலோ, அல்லது இயற்கை வடிவம் பெற்றதினாலோ, இறைவன் வடிவம் பெற்றதினாலோ நான் மகிழ்ச்சி அடையவில்லை. மொழியே, தமிழே, நீ வடிவம் பெற்றதினால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இல்லை என்றால் நான் ஊமை அல்லவா போயிருந்திருப்பேன். கம்பனை, வள்ளுவனை, இளங்கோவனை, பாரதிதாசனை, பாரதியாரை, சேக்கிழாரை, கண்ணதாசனை நான் எப்படி உணர்ந்திருப்பேன்? நான் என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய உணர்ச்சிகளை எப்படி நான் அவளுக்கு சொல்லி இருப்பேன்? ஆக இந்த வடிவத்திலேயே சிறந்த வடிவம் மொழி வடிவம் பெற்றது தான். இந்த உலகத்தை படைத்தது யார்? மொழியை படைத்தது யார்? தெரியாது. மொழிக்கு வடிவம் கொடுத்தது யார்? தெரியாது. அப்படி தெரியாததையெல்லாம் நமக்கு தந்து இந்த மொழி வடிவம் பெற்ற பிறகுதான், மொழியை பொறுத்துதான் கலாச்சாரம், பண்பு, ஒழுக்கம், நேர்மை எல்லாமே அமைகின்றது. முக வடிவம் கூட. அப்பேற்பட்ட ஒரு மொழியினுடைய, அதிலேயும் குறிப்பாக என்னை இறைவன் எல்லாத்தையும் படைக்கின்ற பொழுது மனிதனாக படைக்க நினைத்ததும் ஒரு சக்தி. அப்படி மனிதனாக படைக்க நினைக்கின்ற பொழுது இன்னாருடைய வம்சாவளியிலே வர வேண்டும் என்று நினைத்து அந்த வம்சாவளியிலே அதிலேயும் குறிப்பாக என்னை தமிழ் மொழியிலே படைக்க நினைத்த அந்த இறைவனுக்கு ஒரு நன்றி, அந்த காலத்துக்கு ஒரு நன்றி. அதை இன்னமும் உச்சரித்து கொண்டிருக்கின்றது ஒரு சுகம். சுகத்திலே பணத்தை ருசிப்பது ஒரு சுகம், உணவுகளை ருசிப்பது ஒரு சுகம், காமத்தை ருசிப்பது ஒரு சுகம், பதவியை ருசிப்பது ஒரு சுகம், அதிகாரத்திலே ருசிப்பது ஒரு சுகம். இப்படி எல்லாம் நிறைய சுகங்கள் இருக்குது. ஆனால் தமிழை உச்சரித்து பேசி உரையாடி வருகின்ற பொழுது கிடைக்கின்ற சுகம் எதிலும் இல்லை. ஆகவே தமிழிலே உரையாடுங்கள். நிறைய பேர் கேட்பாங்க, கூடவே என்ன வரும்? ஒன்று வராது அப்படின்றோம். கூடவே மொழியின் ஓசை மட்டும் கடைசியில் நம்ம கூட வரும்.
எல்லாம் அந்த மரணத்தில் புதைக்கும்போது எரிக்கும்போது எல்லாமே அழிஞ்சிரும். ஆனால் மொழியினுடைய ஓசை மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். அது அழியவே அழியாது, எல்லாம் அழிஞ்சிரும். அந்த மொழியினுடைய ஓசை மட்டும் அப்படியே இருக்கும். அந்த ஓசைகள் நம்மளுடைய நாம் இறந்த பின்பும் நம் வாரிசுகளோடு தொடர்பு கொண்டே இருக்கும். அதுதான் இந்த கூடவே வருவது ஒன்றும் கிடையாதுன்றாங்க. கூடவே நம்மளோட வருவது எல்லாரும் மூச்சு எல்லாம் நின்றதுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்க. நம்மளுடைய நினைவுகளும் இழந்துடும். மொழியினுடைய ஓசை மட்டும் அப்படியே கூடவே இருந்து அந்த கடைசி நேரத்தில் நம்மளை சமாதானப்படுத்தி, இந்த ஓசைகள் தான் இந்த உலகத்தை நம்மளை மீண்டும் பார்க்க வைக்கும். எந்த மொழியில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக ஒரு முறையாவது உலகத்தில் உள்ளவர்கள் அம்மா என்று ஒரு முறை அழைத்து விட்டால் அவர்களுக்கு எல்லா இன்பமும், குறிப்பாக சொல்லப்போனால் அந்த கேவலமான விஷயங்கள், ஒரு போர்த்தன்மை, ஒரு வெறித்தன்மை எல்லாமே போயிடும். தமிழினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் நேர்மை, உண்மை, பிறன்மனை நோக்காமை இருத்தல், ஒருவனுக்கு ஒருத்தி, வாக்கை காப்பாற்றுதல், பிறருக்கு வழிகாட்டுதல், பிறருக்கு உதவி செய்தல், பிறரை வாழ வைத்தல், விவசாயம், கலப்படம் பண்ணாத தன்மை, எந்த இடத்துக்கு வேலை போனாலும் வாங்கின சம்பளத்தை விட அதிகமாக வேலை செய்து விசுவாசமாக இருந்து கடவுள் எங்கெல்லாம் இருக்காருன்னு சொன்னாலும் அத்தனை கடவுள்களையும் வணங்கி செல்வார்கள். அது எந்த மதத்து கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த மத வழிபாட்டு ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி. இந்த மொழி அந்த கடவுளை வணங்காதே, இதற்குள்ளே செல்லாதே என்று சொல்லவே சொல்லாது. மற்ற மொழிகளிலே அது சமணமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மொழி அதை தடுத்து விடும். தமிழ் மொழியினுடைய சிறப்பு வைணவமாக இருந்தாலும் வழங்கிக் கொள்ளும், சமணமாக இருந்தாலும் வழங்கிக் கொள்ளும், கிறிஸ்தவமாக இருந்தாலும் வழங்கிக் கொள்ளும், இஸ்லாமாக இருந்தாலும் வணங்கி சொல்லும். அவனுக்குள்ளே ஒரு மதவெறி, இனவெறி, எந்த வெறியுமே வராதியா தமிழில். வரக்கூடாது. வந்தால் அவன் தமிழன் அல்ல, வந்தால் அவன் தமிழன் அல்ல. எந்த வெறியும் வராது. அதனால தான் கோயிலுக்குள்ளே 63 நாயன்மார்களையும் வச்சு கும்பிட்டாங்க. எல்லா இனத்துக்காரங்களும் இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மொழி தமிழ் மொழி. எந்த வெறியும் வராது. எந்த வெறியும் வராதனால தான் தமிழகத்தில் அத்தனை மொழி பேசுகிறவங்களும் அன்பாக ஐக்கியமாக இருக்காங்க. இப்போ ஒரு 30-40 வருஷமாகவே தாயே பணக்காரனுடைய மகன் வீட்டை பார்த்து செல்கின்றாள். பணம் இன்று வெறிகள் அதிகமாகிவிட்டது. அன்று ஒரு 100 வருடங்களுக்கு முன்பெல்லாம், ஒரு 50 வருடங்களுக்கு முன்பெல்லாம், ஒரு 60 வருடங்களுக்கு முன்பெல்லாம் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், முதலமைச்சர்கள், சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள்லாம் நேர்மையாக இருந்தாங்க. ஒரு எதற்கும் அந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் அதிகமாக இருந்தால் கூட வேண்டாம் அப்படிம்பாங்க. எதற்காகவும் கையூட்டு பெறுவதே இல்லை. அவ்வளவு நேர்மையாக இருந்தாங்க. எழுத்தே கிடையாது, கொடுத்தாங்க. அப்படிலாம் இருந்தாங்க. அப்படிலாம் நேர்மையாக ஒரு மொழிக்கு எப்போ மரியாதை வரும்னா, அங்குள்ள கவிஞர்களையும், அங்குள்ள காப்பியங்களையும், அங்குள்ள நூல்களையும் வைத்து மரியாதை வருவதை விட, அந்த மொழியிலே இருக்கவர்கள் மதவெறி இல்லாமல், இனவெறி இல்லாமல், நேர்மையாக, லஞ்சம் வாங்காமல், ஒழுக்கமாக, பிறரை அச்சுறுத்தாமல், பிறரை மிரட்டாமல், பிறரை அடிமைப்படுத்தாமல் சுதந்திரமாக வாழ வைக்கக்கூடிய மொழிதான் உயர்ந்த மொழி. இன்றைக்கி மொழி, இங்கே தமிழ் மொழி இன்றைக்கி 40 வருஷமாக எப்படி இருக்குது? கேட்கவே மொழியவே கேவலப்படுத்திட்டாங்க. மொழியை வச்சு தான் நம்ம எந்த மொழி பேசப்பா தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி எத்தனை ஊழல் பட்டியல்கள், எத்தனை குற்றச்சாட்டுகள், எத்தனை மிரட்டல், எத்தனை அன்றைக்கெல்லாம் பெண்களை தைரியமாக ஒரு வீட்டில் ஒப்படைச்சிட்டு போகலாம். தாய் மாதிரி, தகப்பனை மாதிரி, தாய் மாமனை மாதிரி பாதுகாத்தான். எவ்வளவு கட்டுப்பாடு, எவ்வளவு கலாச்சாரங்கள், எவ்வளவு சடங்குகள், எவ்வளவு விதிமுறைகள், அந்த உணவுகளில் எத்தனை வகைகள், அதை எப்படி பரிமாறணும், எல்லாத்தையும் நன்றியோடு நினச்சி கும்பிட்டான். ஆன்மீகம் தமிழகத்தோடு கலந்தது, பக்தி இவனோடு கலந்தது. மனசாட்சிக்கு பயந்து, நேர்மைக்கு பயந்து,
யாரும் நம்மளை ஏசக்கூடாது. நடந்து போகும்போது அந்த நிலமெல்லாம் வணங்கும் அழகை பெற்று பிறர் வணங்கக்கூடிய இடத்துல இருந்த தமிழன் பல நாடுகளுக்கு சென்று, பல வெளிநாடுகளுக்கு சென்று விவசாய இடங்களெல்லாம் உழுது விவசாய நிலங்களாக்கி, அது பல தேசங்களில் இன்றைக்கி இலங்கை, பர்மா போன்ற, சிங்கப்பூர், மலேசியா போன்ற எல்லா நாடுகள்லேயும் கடுமையான உழைப்பாளியாக உழைத்து பிறகு துரத்தப்பட்டு பிறகு கொல்லப்பட்டு, அது இவங்களுக்கு வெறியே கிடையாதுல்ல, வெறியே கிடையாது. யார் வந்தாலும் ஆசபாசமாக இருங்க, உட்காருங்க. அந்த மொழியினுடைய உச்சரிப்பே ஒரு அழகு. அந்த மொழியில் நான் சொன்னோம்ல, அந்த மதவெறி என்னன்னே தெரியாது. யார் வந்தாலும் எந்த பிரசாதம் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்க, வணங்கிடுவாங்க. கடவுளின் வார்த்தைகள் எந்த ஜன்னலிலிருந்து வந்து கொடுத்தாலும் காது கொடுத்து கேட்பவன் தமிழன். வந்தாரை வாழ வைப்பவன் தமிழன். அவனுக்கு எந்த வெறியும் கிடையாது. மனிதன், நான் மனிதன். அதான் யாதும் ஊரே யாவரும் கேளீரின்னு இந்த மொழியில் தான் வந்துச்சு. வேறு எந்த மொழியிலையும் அது வராது. எல்லாம் எனது ஊர், எல்லாரும் எனது நண்பர்கள். அப்போ அதில் என்ன இருக்குது? அப்பேற்பட்ட அற்புதமான மொழியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான முறையில் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், பலம் உள்ளவர்கள், தாதாக்கள் மிரட்டல், உருட்டல், கற்பழிப்பு, இந்த மொழியினுடைய கலாச்சாரத்தையே கெடுத்துட்டாங்களேன்னு நினச்சி இதை நான் பதிவு செய்கிறேன். இந்த மொழியில் பிறந்தவங்க இதை செய்யவே மாட்டாங்க. எல்லாரையுமே தழுவுவாங்க. யார் வந்தாலும் வாங்க, இருங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க. சாப்பாடு சொல்லி அந்த விருந்தோம்பல் என்ன, அந்த வரவேற்பு என்ன, உதடுகள் கேட்காமல் உள்ள முணுமுணுக்காமலே அப்படி தூக்கி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி சகோதர பாசங்களெல்லாம் அந்த மொழியினுடைய கலாச்சாரத்தையே கெடுத்துட்டு, பணத்தை வைத்து தான் மதிப்பு என்பது தமிழில் கிடையவே கிடையாது. பணத்தை வச்சு மதிக்கிறது கிடையாது. அந்த உறவுன்னு சொன்னாலே உறவே இல்லாட்டாலும் ராத்திரி கடைசி பஸ்ஸு வர்ற வரைக்கும் யாராவது விருந்தாள் வருவாங்க அல்லது சம்மந்தம் இல்லாமல் வருவாங்கன்னு திண்ணையை கட்டி போட்டு அவருக்கு ஒரு வேளை உணவு கிடைக்காம கேட்க வெக்கப்படுவான், கூச்சப்படுவான், பசிக்கூடாதுன்னு அங்கே ஒரு பானை இருக்கும், அதில் ஒரு சோறு இருக்கும். வெளியிருந்து வர்றவர் அந்த தைரியமாக வந்து தங்கிக்கிடுவார். வெளியே படுத்தவரும் ஒழுக்கமாக இருந்தார், உள்ளே படுத்தவரும் ஒழுக்கமாக இருந்தான். காலையில் எழுந்துச்சி கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது காஃபிலாம் இதெல்லாம் எந்த மொழியில் பார்க்க முடியும்? அப்பேற்பட்ட வாழ்ந்த தமிழகத்தில் இன்றைக்கி எப்பேற்பட்ட நேர்மையான அதிகாரிகள், எப்பேற்பட்ட நேர்மையான அரசியல்வாதிகள், எவ்வளவு ஒழுக்கமானவங்களாம் இருந்த தமிழகம் இன்று என்னவோ தெரியல, ஒரு 50 வருடமாக பணம் ஒரு ஆட்டிட்டு எல்லாத்தையும். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே பணத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து, என்ன இருக்கிறது என்று வைத்து மதிப்பு கொடுக்கின்ற கலாச்சாரம் சமீப காலத்திலே பெருகிவிட்டது. பாசங்கள் குறைந்து விட்டது. ரிட்டன் டிக்கெட் போட்டுடுறான். அதுதான் அந்த எனக்கு ரொம்ப வருத்தமே. தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய உள்ளங்கள் இது எப்படி வந்துச்சு? இந்த வெறிகள் எப்படி வந்துச்சு? இந்த இனவெறி எப்படி வந்துச்சு? ஏன் வந்துச்சு? யார் தூண்டுனாங்க? அவன் எந்த மொழி, அவன் அதான் சொன்னோம்ல, எந்த கோயில்னாலும் உள்ள போயிடும். அவனுக்கு வைணவம், ஜாமனம், புத்தம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. யார் வந்தாலும் ஐயா வாங்கன்னு மரியாதை கொடுப்பான், எரிஞ்சுன்னு கும்பிடுவோம். அப்பேற்பட்ட பிறவிகள் இன்றைக்கி இந்த புத்தாண்டில் இதெல்லாம் மறந்து முன்னோர்கள் வாழ்ந்தாங்கள்ல, அப்போல்லாம் இப்படி ஆங்கில மருந்துலாம் கிடையாது. நாட்டு மருந்துகள், வெத்தலையில் தன்மை என்ன, எல்லா உணவுப் பொருளுடைய தன்மைகள்லாம் எடுத்து வச்சு சிறப்பாக கொண்டாடி ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடினா அது எவ்வளவு விதிமுறைகளோடு கொண்டாடி எல்லாத்தையும் வணங்கினான். சூரியனை வணங்கினான், நிலவை வணங்கினான், மண்ணை வணங்கினான், விவசாயத்தை வணங்கினான், விவசாய பொருட்களை வணங்கினான், தாயை வணங்கினான், தந்தையை வணங்கினான், சகோதரனை வணங்கினான், தாய் மாமனை வணங்கினான், ஆசிரியனை வணங்கினான், பெரியப்பாவை வணங்கினான், உறவுகளை வணங்கினான், இறந்தவர்களை வணங்கினான், எதிரே வந்த யார் பெரியவர்களுக்கு வந்தாலும் ஐயா வாங்கன்னா கும்பிடாத இடமே கிடையாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வீட்டுக்கு பணக்காரங்க ஏழைகள்லாம் போகவே முடியாது, அலட்சியமாக பார்க்குறான். இது தமிழ் பேசக்கூடிய மொழிக்கு உனக்கு இழுக்கு இல்லை, தமிழ் மொழிக்கு ஒரு இழுக்கு என்றால் என்னால் தாங்க முடியாது. நீ தமிழ் மொழி பேசிவிட்டால், தமிழ் மொழியை உச்சரிக்க வந்து விட்டால் உனக்கு இனவெறி, மொழிவெறி எந்த வெறியும் ஆகாது. எல்லாரையும் சமமாக நடத்த பழகு. அப்படின்னா தான் நீ தமிழ் பேசுவதற்கு தகுதியானவன். லஞ்சம் வாங்காதே, நேர்மையாக இரு, அரசியலையும் நேர்மையாக இரு, ஆட்சி செய்கின்றவர்களையும் நேர்மையாக இரு. இப்போ கூட இந்த நேரத்தை ஒரு கேள்வி கேட்டான், படுத்துட்டு அடிக்கணுமா நின்றுட்டு அடிக்கணுமான்னு. தருமாட்டின்னு ஒன்று இருக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னு.
அது கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒரு அமைதியானவங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. வெள்ளைக்காரன் காலத்திலேயே துணிஞ்சி கப்பலை விட்டு வெள்ளைக்காரனே அடித்து விரட்டினவன் தமிழன். அன்றைக்கி எத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்த மண்ணிலேருந்து கிளம்பியிருக்கான். அவங்களெல்லாம் அடித்து விரட்ட ரொம்ப நேரம் ஆகிடாது, பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்போவுமே இனி மைக்கில் பேசுகிறவங்க, பொது மேடையில் பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர் எந்த மேடையில் இருந்தாலும் மரியாதையாக பேசுங்க, இல்லை செருப்படி விழும் தருமடி விழும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான தமிழ் புத்தாண்டு தினத்தில் நினைத்தது நடக்க வாழ்த்துகள். பழைய கலாச்சாரம் திரும்பணும். உணவு முறைகள் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதெல்லாம் மாற்றுங்க. மாற்றி உறவுகளோட ஐக்கியமாக இருங்க. பகைகள் இருந்தால் சமாதானம் பண்ணிக்கிடுங்க. கோர்ட்டு வழக்குக்கெல்லாம் போக மாட்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கேவலம்னு நினைப்பான். கோர்ட்டுக்கு போனால் கேவலம்னு நினைப்பான். இன்றைக்கி எதெல்லாம் கேவலம்னு இருந்ததோ அதை பூரா அரங்கேற்றான். வெட்கம் குறைந்து விட்டது. வெட்கம் குறைகின்ற பொழுது சமுதாயம் சீரழியும். வெட்கம் குறைந்து விட்டது. ஓட்டுக்கு துட்டு வாங்க வெட்கப்பட வேண்டும். இங்கே நம்மளை நடந்த அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்க கேவலப்பட வேண்டும், வெட்கப்பட வேண்டும். அரசியல்வாதிகள் நேர்மையாக இருக்க வேண்டும். கிடைச்ச சம்பளம் போதும். அதிகமாக பணம் வந்தால் பொம்பளை கேட்கணும், ஏன் உன் பாக்கெட்டில் இவ்வளோ பணம் இருக்குன்னு. எவ்வளோ கரெக்டாக இருந்தாங்க. அதனால தானே மாதம் மும்மாரி பொழிஞ்சுது. என்ன செல்வம், என்ன செழிப்பு, எவ்வளவு சந்தோஷம். என்ன ஒரு அற்புதமான ஒரு தமிழகத்தினுடைய தமிழில் நான் அடிக்கடி சொல்வேன், எல்லோரும் மறுபிறவி வேண்டாம்பாங்க. நான் மறுபிறவி வேண்டும் இறைவா அப்படின்னு. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை இழப்புகள், எத்தனை மரண அவஸ்தைகள், எத்தனை வேதனைகள் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த மொழியை உச்சரிக்க எனக்கு ஒரு கருவறை வேண்டும். சொர்க்கத்தில் 1000 இருந்தாலும் தமிழ் மொழியை பேசுகின்ற உணர்ச்சியை விடவா சொர்க்கத்தில் இருக்கின்றது? நான் இறந்த பின்பும் எனக்கு ஒரு பிறவிதா. இங்கே நிறைய கஷ்டம் இருக்குது. மனித பிறவியே கஷ்டம்தான், பாவம்தான். ஆனாலும் இருந்தாலும் அத்தனை கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிடுறேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் மொழியை உச்சரிக்க எனக்கு ஒரு கருவறை வேண்டும். என் உமிழ் நீர் காய்ந்தாலும் தமிழ் நீர் உள்ளவரை, தாமரவரணி உள்ளவரை நான் வார்த்தையில் கரையாமல் இருப்பேன். ஆகவே நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உயரமான இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கு மொழியை கற்றுக் கொடுங்கள். தமிழிலே பேச சொல்லுங்கள். தமிழ் மொழியை பேச சொல்கின்ற பொழுது அந்த பண்பாடு, அந்த ஒழுக்கம், நேர்மை, வெறித்தன்மை எல்லாம் குறைஞ்சிரும். ஏன்னா இவங்க வந்து தண்டிக்கின்ற அதிகாரத்தை கையில் எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா, உச்சக்கட்ட தண்டனையை சுப்ரீம் கோர்ட் கொடுக்க முடியாததை, ஒரு அரசியல்வாதி கொடுக்க முடியாதை, ஒரு அதிகாரம் படைத்தவன் கொடுக்க முடியாதை, தமிழன் வணங்குகின்ற இறைவன் கடுமையான தண்டனையை இவர்களுக்கு கொடுப்பான். வம்சாவளி அழியும். சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல், வாய் பேச முடியாமல், குஷ்டம் போன்ற கொடிய நோய்கள் வந்து தன்னுடைய வாரிசுகள், தனக்கு பிறக்கின்ற அனுபவிக்க நினைக்கின்ற வாரிசுகள் எல்லாம் புத்தி பேதலிச்சு கடுமையான அவஸ்தைக்கு ஆளாவர்கள். நாம் ஏன் இவனை கண்டிக்க வேண்டும்? அவன் பேசிவிட்டு போகட்டும், என்ன வேணாலும் செய்துவிட்டு போகட்டும் என்று தண்டிக்கின்ற அதிகாரத்தை இறைவனிடம் கொடுத்து விடுகின்றான். ஆகவேத்தான் அவர் போர்க்களத்தில் இறங்குவதில்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டோம். பேச முடியாமல் ஊமையாக கோமா ஸ்டேஜில் போய் வாரிசுகள்லாம் மென்டலாகி கோட்டிக்காரத்தனமான வாழ்க்கைகள்லாம் நடந்திருக்கு. ஆகவே தமிழ் புத்தாண்டில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த பெரிய வயதுக்கு மரியாதை கொடுத்து, உங்கள்கிட்ட செல்வம் இருந்ததுன்னா உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன் கஷ்டப்படுறான்னா யாரும் வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. தலைமாட்டில் கொண்டு போய் ரூபாயை வைங்க, வச்சுக்கோப்பா. அவர் மருத்துவமனையில் இருக்காரா, அவர் கேட்க மாட்டார். இருக்கோ இல்லையோ 10,000 வச்சுக்கோ, செழிப்பாக இருந்தால் கொடு. தமிழ் இனம் தருமம் எடுக்கக்கூடாது. யார்கிட்டையும் கை கட்டி நிற்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு மொழி, தமிழ் மொழி யார் பேசினாலும் இடைஞ்சிருங்க. இஸ்லாமியர்கள் பேசினா தமிழ் பேசினாலும் அவர் தமிழ் தான். கிறிஸ்தவர்கள் தமிழ் பேசினாலும் அவர்கள் தமிழ் தான். சீக்கியர்கள் எந்த தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்தவர்கள் பேசினாலும் தமிழர்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வருமானம் எல்லாம் பெருகும். இந்த நாட்டில் தான், இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் நான் சொன்ன முடியல, எந்த வெறியும் வரவே வராது. பிறகு அரசியல்வாதிகள் ஓட்டு வங்கிக்காக பல வெறிகளை தூண்டி விடுகின்றார்கள். இவங்களுக்கு வெறி கிடையாது. நான் ஒரு சைவம், எனக்கு வைணவ வெறியும் கிடையாது, சமண வெறியும் கிடையாது, இன வெறியும் கிடையாது, எந்த வெறியும் கிடையாது. ஏன்னா நான் உச்சரிப்பது தமிழ். யார் வந்தாலும் அணைக்கவும், இருக்க சொல்லவும், சாப்பிட சொல்லவும், உங்களுக்கு எதுவும் செய்யணுமா, எந்த உதவி செய்யணும், கூடவே கூட்டு போய் அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிற
உச்சரிக்கின்ற இந்த மொழியை தான், இந்த தமிழ் மொழி தான் காரணம். நான் இன்றைக்கி எனக்கு வெறி இல்லாமல் இருக்கிறதும், கோர்ட்டில் போய் நிற்காமல் இருக்கிறதுக்கும், போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்காமல் இருக்கிறதுக்கும், குற்றங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கும், பிறன்மணியை நோக்காமல் இருக்கிறதுக்கும், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாமல் இருக்கிறதுக்கும், நியாயமான முறையில் இருப்பதற்கும், கலப்படம் பண்ணாமல் இருப்பதற்கும், போராடி பெறவும் கூடாது, போராடி வாங்கவும் கூடாது. ஒருத்தர் கஷ்டப்படுறாரா, நம்மள்கிட்ட இருந்தால் உதவி செஞ்சு அவங்கள மேல் நோக்கி வாழ வைப்பது தான் இந்த மொழியினுடைய சிறப்பு. உலகத்தில் எந்த மொழியில் பிறந்தாலும் இந்த தமிழ் மொழியில் இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் அதை கூட இதெல்லாம் மாற்றி பார்த்தான், சும்மா அடக்க மாட்டானோ, அதை அப்படின்னா இப்படின்னா அதுலேயும் குழப்பினானோ. கடைசியில் மக்கள் சித்திர வருட பிறப்பு ஒரு அருமையான பிறப்பு, 60 ஆண்டுகள் நிறைவு செய்து விட்டால் அதையும் இந்த தமிழில் தான் இருக்குது. அந்த 60 தமிழ் ஆண்டுகள் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு 60ஆம் கல்யாணம் என்று, அப்படி ஒரு 60 வருடங்கள் ஒருவன் வாழ்ந்து விட்டாலே 60 தமிழ்வருக்கு 60 வருடங்கள் இருக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு குறிப்புகள் இருக்குது, பஞ்சாங்கம் இருக்குது, எல்லா குறிப்புகள் இருக்குது. விண்வெளி குறிப்பிலிருந்து, ஜாதக குறிப்பிலிருந்து, சாமுத்திரிகா லட்சணத்திலிருந்து இல்லாத குறிப்பே கிடையாது. தலையை சொரியும் போது என்ன நடக்க போகுது அப்படின்னு தீர்மானிச்சிருவான். எல்லாத்துக்கும் நாட்டு மருந்து, சித்தா, இதெல்லாம் நிறைய பேருடைய மரணத்துக்கு மூல காரணம் உணவு பழக்க வழக்கங்கள், ஸ்ட்ரெஸ். தமிழ் மொழியில் பேசி உறவாடும்போது இந்த ஸ்ட்ரெஸ், உங்களுக்கு மன அழுத்தம் எதுவுமே வர நோயே கிடையாதே தமிழனுக்கு, கிடையாது. அப்போ அவன்லாம் அங்கே ஆள் சாம்பலை வச்சு பல் தேய்ச்சோம், எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம், வீட்டிலையே இஞ்சியும் அந்த அதில் இந்த வேப்பம் இந்த இதெல்லாம் கொடுத்து உணவு முறையில் கொடுத்து தாய்ப்பால் கொடுத்தாங்க. பிள்ளைய 9 பிள்ளைகள் 10 பிள்ளைகளை பெற்று போட்டாங்க. உழைப்பு, கடுமையான உழைப்பு. வீட்லேயே எல்லாம் இருந்துச்சு, வீட்லேயே எல்லாம் தயாரித்தாங்க, ஆசபாசமாக இருந்தாங்க, சேர்ந்து தான் உண்பாங்க. இன்றைக்கி அண்ணன் தம்பி ஒற்றுமையை பார்க்கவே முடியாது. பத்திரிக்கை கொடுத்து அவன்கிட்ட பேசி 20 வருஷம் ஆச்சுங்க, அவன் முகத்திலே முழிக்க மாட்டேங்க. ஜென்ம பகையாயிடுச்சு வீட்டுக்குள்ளே. தகப்பனுக்கு மகனுக்கும் உறவு கெட்டுப்போச்சு, கணவனுக்கும் மனைவிக்கும் உறவு கெட்டுப்போச்சு, அண்ணனுக்கும் தம்பிக்கும் உறவு கெட்டுப்போச்சு. ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் ஏதோ வராங்க, அதுவும் ஒரு அரை மணி நேரத்தில் டப்புன்னு போயிடுதாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சிரிப்பாயிட்டு. அதனால் இந்த உறவுகளெல்லாம் நீங்கள் கடைசியில் என்னதான் இருந்தாலும் இறக்கும்போது எல்லா உறவுகளும் வரணும், அதுதான் தமிழன் செத்தாமன் சொக்காரம் மட்டும் வர மாட்டான். அவன் பழகின அத்தனை பேர் வந்து அழுவான். இவன் அதுதான் ஏன் தமிழ். அவன் இறக்கும்போது தான் அந்த தமிழனுடைய அருமை தெரியும். இன்றைக்கி உலகத்தை ஆட்சி செய்கின்ற அத்தனை மிகப்பெரிய அதிகாரிகளும் தமிழன் தான். எடுத்துக்கிட்ட பொறுப்பை வாங்கின சம்பளத்துக்கு கூலிக்கு மாரடிக்காமல் 100 மடங்கு வேலை செஞ்சு அந்த நிர்வாகத்தை ஒரு தமிழன் ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த நகரை வளர்த்துருவான். அவனுக்கு இப்போ தான் அந்த பொறாமை, இந்த இனம் வெறி இதெல்லாம் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அது உங்களுக்கே தெரியும். தயவுசெய்து இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு நினைத்தது நடக்க வாழ்த்துகள். இனவெறி, ஜாதி வெறி இதெல்லாம் தூக்கி தூரையிறீங்க. ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியல. அந்த கோட்டை இந்த கோட்டை, உள்ளே வராத வெட்டு குத்துகள்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. வாங்கன்னு சொல்லிட்டாலே அறுவாலை கிளை விட்ருங்க. கொலை கலாச்சாரம் குறையணும், பாலியல் பலாத்காரம் குறையணும். அந்த காலத்தை மாதிரி திண்ணை கட்டி போட்டு சோறு போட்டு சிறப்பாக வாழ உங்களையெல்லாம் வாழ்த்து விடைபெறுகிறேன். உங்கள் சுவை பிரியன். உங்கள் மேம்பட்ட சுவைக்காக தாயப்போல் அடுப்படியில் நாங்கள் மிக விரைவில் காயல் பண்ணத்தில் பெரிய நட்சத்திரவில் இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய சைவ ஹோட்டல் ஒன்று திறக்கின்றோம். இப்படி வரிசையாக ஒரு ஃபுட் கோர்ட். எனக்கு என்னமோ 65 வயதுக்கு மேல் தான் தொழில் புரட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கின்றது. ஆக நீங்கள் எதிர்பார்த்த உணவு வகைகள் எல்லாம் இது வரைக்கும் யாரும் கொடுக்காதது. எந்த நாட்டில் எந்த உணவு கிடைச்சாலும் அது அத்தனையும் மிக விரைவில் அதற்கான ஏற்பாடுகளை நான் என்னுடைய முன்னோர்கள் ஆசையோடும், என்னுடைய உழைப்பாளிகள் ஆசையோடும், என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஆசையோடும் சிறப்பாக செய்வேன் கூறி விடைபெறுகிறேன். ஒரு முறை தமிழில் பேசுங்க, பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுங்க. தமிழ் கற்றுக் கொடுக்கும்போதே அந்த வாழை இலை, அந்த சாம்பார், அந்த ரசம், அந்த வத்தக்குழம்பு, அந்த ஊறுகாய், அந்த கூழு வத்தல், வடாகம், இப்படி எவ்வளவு உணவு வகைகள்லாம் என்ன அழகான, அதை பரிமாறுறது ஒரு அழகு, அவங்க வரவேற்கிறது அழகு. ஆகா, அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. சேர்ந்து சாப்பிடுங்க, ஒற்றுமையாக சாப்பிடுங்க. சாப்பிடும்போது பொறாமையில் இவ்வளோ திங்கானே அவ்வளோ திங்கானேன்னு வருத்தப்பட்டுறாதீங்க. நிறைய வீட்டில் அதான் நடக்கு என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நான் அடிக்கடி சொன்ன மாதிரி, நான் வடிவம் பெற்றதினால் மகிழ்ச்சி அடையவில்லை,
மொழியே தமிழே நீ வடிவம் பெற்றதுனால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். கடைசியில் என் கூட பேசுகிறது தமிழ் மொழி மட்டும்தான் என் கூட பேசிகிட்டே இருக்கும். நான் இறந்தாலும் மீண்டும் ஒரு கரைவரை தேடி தமிழ் 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 என முழங்குவேன். தமிழன் இருக்கும் வரை, தமிழ் மொழி இருக்கும் வரை, தமிழ் மொழி பேசுகின்ற தன்மை என்றைக்கு குறைகின்றதோ உலகம் அன்று மங்கலாகிவிடும், இருட்டை நோக்கி சென்றுவிடும், சூரியன் உரிப்பது மெல்ல குறைந்துவிடும், கடல் அலைகள் அப்படியே உள்வாங்கிவிடும், நிசப்தமாகிவிடும், மனித இனம் அழிந்துவிடும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரைட்.